Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக் பர்ஃபி கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ நான் ஒரு பிளேட்ல 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்க காரம் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அப்படி கம்மியா சாப்பிடுவீங்கன்னா கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையில நான் கொஞ்சமா ஆனியன் சேர்த்துக்க போறேன். இப்ப ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இது சூடாகிறதுக்குள்ளே இந்த பன்னை நான் ஸ்லைஸ் பண்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சூடான பேன்ல பட்டர் இல்ல கீ 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கீ இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கீ எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னை சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல நான் பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதை ஃபிளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இது சூடானதுக்கு அப்புறமா இதுல நான் 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடான உடனே நான் இதுல கொஞ்சமா சாப்ட் ஆனியன் சேர்த்துக்க போறேன். இந்த வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா லைட் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்துல நான் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நல்லா சோட்டே பண்ணதுக்கு அப்புறமா நான் இதுல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்க போகிறோம்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதுல 4 முட்டையோட மஞ்சள் எடுத்துக்கிறேன். இது நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது திக்காக்குற சமயத்துல நம்ம வந்து இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி கலரும் போது ரொம்ப நல்ல வாசனை இருந்துச்சு. இது சாப்பிடணும் போலவும் ஆர்வமா இருந்தது. இப்ப இந்த கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இதுல 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலா இது கூட நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட எக் பர்ஃபி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம இந்த பிளேட்ல ஆம்லெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன் எடுத்து இது கூட கிரேவி அண்ட் ஆனியன்ஸோட சர்வ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Jayashree.